எரிக்கோ மதில் போல பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் அந்த எரிக்கோ மதிலை தகர்க்கக்கூடிய ஒரு வல்லமை தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எரிக்கோ மதிலை தகர்ப்பதற்கு ஆசாரியர்களை நியமித்து எக்காலம் ஊத வைத்தார். அப்பொழுது அந்த காரியம், அந்த எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது. இன்று நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, 1 பேதுரு 2:9 தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம்னா என்ன செய்யணும்? எக்காலம் ஊதணும், துதியை உயர்த்தணும். அப்ப துதிக்க 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 என்ன நடக்குது? எரிக்கோ மதில், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்று நாம் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டம். எனவே துதிகளை உயர்த்துவோம், அந்நிய பாஷைகளை பேசுவோம், எரிக்கோ மதிலை முறியடி